நாகரிக உலகத்தில் இருக்கும் நக்காத தனபால் என்ன சொல்லியிருக்காருன்னா, கரூர் ஸ்டாம்பை இடப்ப ஒரு விபத்து நடந்துச்சு இல்லையா, அப்ப அங்க நிறைய ட்ரோன்ஸ் பறந்துச்சு, கேமராக்கள் இருந்துச்சு. மாநாடுனாலும் சரி, பிரச்சாரம்னாலும் சரி, எல்லா மீடியா சேனலும் கேமரா தூக்கிட்டு வர்றது வழக்கம்தான். ஆனா இந்த நாகரிக நக்காத தனபால் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜனநாயகன் படத்துக்காக தான் விஜய் இப்படி பண்ணியிருக்காரு. அந்த கிரௌடு வர்ற ஃபுட்டேஜ் எல்லாமே அவருக்கு தேவைப்படும், அந்த படத்துல வைக்கணும். அது ஒரே காரணம் காட்டி தான் எல்லா கேமரா ட்ரோன்ஸ் எல்லாம் அவர் வர வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த அறவேக்காடு மண்டைய. நீங்களே பாருங்களேன், இந்த மீசை வச்சு மீனா குமார் என்ன சொல்லியிருக்குன்னு. ஏதோ ஒரு பணநாயகனா ஜனநாயகன் ஒரு நாயகனா ஜனநாயகன் பண்றான் நாயகன். அது அந்த படத்துக்கான ஷூட் வேற இதுல தான் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதுவே எனக்கு வந்து தகவல். இந்த பிரச்சாரம் வந்து ஜனநாயகனுக்கு பயன்படுத்த போறானா இல்லையான்னு பாருங்க. ஏன்பா ஜோக்கர் ஜேர்னலிஸ்ட், ஜனநாயகன் படம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு படமே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அப்படி இருந்தாலும் இது ஒரு தயாரிப்பாளரோட வேலை தான். தளபதி விஜய் அவர்கள் ஏன் அதை பண்ணணும்? எப்பா இந்த உருட்டுறியே மீச மீனா குமாரி, இந்த அளவுக்கு உனக்கு லாஜிக்கு அறிவில்லாம போச்சு. இது சொல்றதையும் உண்மையை நம்பிட்டு சில உதவாக்கிற ஊம்பிக்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்குங்க. மீச மீனா குமாரி பேர் நல்லா இருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க மக்களே.